सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। ஸோ இந்த 6வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் 5 டாப்பிக்கை டீல் பண்ணுறார் அப்படின்னு நாம் பார்த்தோம். ஸோ என்னெல்லாம் 5 டாப்பிக்கு? ஃபஸ்ட்டு பகிரங்க சாதனா, அதாவது ஜென்ரல் டிசிப்ளின். இது த்ரூ அவுட் அவர் லைஃப் நாம் ஃபாலோ பண்ண வேண்டிய டிசிப்ளின். அது பகிரங்க சாதனா. அந்த டிசிப்ளினை நாம் ஃபாலோ பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு மெடிடேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். அதுக்காக நாம் ஃபாலோ பண்ண வேண்டிய டிசிப்ளின். 2வது என்னது? அந்தரங்க சாதனா. இது ஸ்பெசிஃபிக் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 7:30 மணிக்கு மெடிடேட் பண்ண போகிறேன் அப்படின்னா, மெடிடேட் பண்ண போகிறதுக்கு ஜஸ்ட்டு முன்னாடி நான் எப்படி என்னை ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த மெடிடேஷனுக்கு உட்காரணும். இது அந்தரங்க சாதனா. 3வது தியான ஸ்வரூபம். அப்படின்னா ஆக்சுவல் ப்ராசஸ் ஆஃப் மெடிடேஷன். எப்படி பண்ணணும் தியானம் அப்படிங்கிறது. தியானம்னா ஆக்சுவலாக என்னது அப்படிங்கிற விஷயத்தையும் கிருஷ்ணர் நமக்கு சொல்கிறார். 4வது தியான பலம். தியானம் பண்ணினேன்னா எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? எல்லாத்துக்கும் நாம் ஒரு பெனிஃபிட் எதிர்பார்ப்போம்ல, அது மாதிரி இந்த தியானத்துக்கும் எனக்கு என்ன கிடைக்கும்? 5வது டெஃபினட்டாக தியானம் பண்ண உட்காரும் பொழுது நமக்கு நிறைய ஆப்ஸ்டிக்கிள்ஸ் வரும். கிளாஸுக்கு வரணும்னு நினைக்கும் பொழுதே நிறையா ஆப்ஸ்டிக்கிள் வருதுல்ல, நினைக்கும் போதே வருது. அப்புறம் ஆக்சுவலாக கிளம்பிட்டோன்னா இன்னும் நிறையா வரும். அது மாதிரி இப்போ தியானம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஆர் பண்ணுறதுக்காக நம்ம உட்காரும் பொழுது என்னெல்லாம் ஆப்ஸ்டிக்கிள்ஸ் நமக்கு வரலாம், அதெல்லாம் எப்படி அதிலேருந்து நாம் வெளியில் வருது. ஸோ தியான பிரதிபந்த பரிகாரோ. பிரதிபந்தம் அண்ட் அதோட பரிகாரம். இப்போ இந்த அத்தியாயத்தை பகவான் எதோட ஸ்டார்ட் பண்ணுறார் அப்படின்னு பார்த்தா பகிரங்க சாதனாவோட தான் கிருஷ்ணர் ஸ்டார்ட் பண்ணுறார். அதாவது ஜென்ரல் டிசிப்ளின் தேட் அ மெடிடேட்டர் ஷுட் அப்சர்வ். இதுதான் ஸ்டார்டிங்கே. இப்போ த்ரூ அவுட் அவர் டே எப்படி நாம் நம்மளுடைய டிரான்சாக்ஷன்ஸை எல்லாம் வச்சுக்கணும்.
நம்ம வந்து சப்போஸ் டிசிப்ளின்டாக இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? இப்போ நம்மளுடைய மனசு என்ன ஆகும்? இப்போது பயங்கரமாக வந்து இப்போது அஃபெக்ட் ஆகும். வயலண்ட் டிஸ்டர்பன்சஸ் எல்லாம் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால் அது வந்து என்ன பண்ணுறது நம்மளுடைய மனசில் அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒன்று நம்மளுக்கு பிடிக்காதது நடந்துடுத்தோன்னு வச்சுக்கோங்க, இமீடியட்டாக நாம் என்ன பண்ணுவோம், அதுக்கு ரியாக்ட் பண்ணிவிடுவோம். இப்போ ரியாக்ட் பண்ணி ஒரு பெரிய வாக்குவாதம்லாம் நடந்து ரொம்ப சண்டை ஜாஸ்தி ஆச்சுன்னா வார்த்தை என்ன ஆகும்? இப்போ நெக்ஸ்ட்டு அடி தடியில் போய் முடியும் இல்லையா? இப்போ அந்த மாதிரிலாம் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ நடந்த விஷயங்கள்லாம் இப்போ என்ன ஆகியிருக்கும் அப்படின்னா நம்மளுடைய மனசில் போய் ஆழமாக பதிஞ்சிடும். உங்களுக்கு வேணுமோ வேண்டாமோ அது என்ன ஆகிடும் அப்படின்னா ஒரு ஸ்காரை வந்து அது கிரியேட் பண்ணிடும். அதை தான் வந்து என்ன சொல்கிறோம், வாசனா அப்படின்னு சொல்கிறோம். அது போய் நல்லா நம்மளுடைய ஆழ் மனசில் ரெஜிஸ்டர் ஆகிடும். இப்போ அந்த மாதிரி வந்து டீப் டிஸ்டர்பன்சஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது எப்போ வெளியில் வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தேன்னா, எப்போ நம்மளோட மைண்டு வந்து குவையட்டாக இருக்கோ அப்போ வந்து அந்த ஆழ் மனசில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் இப்போது ஒன்று ஒன்றா வெளியில் வரும். நீங்களே கூட அது வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்போ வந்து நம்ம வந்து எந்த ப்ரீ ஆக்குபேஷனும் இல்லாமல் இருக்கோமோ அப்போ என்ன ஆகும்னா ஆழ் மனசில் இருக்கிற விஷயம் என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டுருக்கோமோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா வந்து வெளியில் வரும். இப்போ நீங்கள் வந்து ஒரு மரத்துண்டை எடுத்து தண்ணியில் போட்டேன்னா என்ன ஆகும்? முதக்கும். ஆனால் நான் அதை முதக்க விடாமல் நானே பிடிச்சி அதை வந்து அப்படியே அமுக்கின்னு இருந்தேன்னா மேலே வராது. பட் ஒன்ஸ் நான் அதுலேருந்து என் கையை எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து இப்போது மேலே வரும்ல. அது மாதிரி நம்மளுடைய இமோஷன்ஸ் எல்லாம் இப்போ என்ன பண்ணிட்டுருக்கு அப்படின்னா வெயிட் பண்ணிட்டுருக்கு. எப்படா இது அண்ணன் எப்போ கிளம்புவான், திண்ணை எப்போ காலியாகும், அந்த மாதிரி இப்போது இமோஷன்ஸ் எல்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கு. எப்போ நாம் வந்து அதுக்கு டைம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு வெயிட் பண்ணுறது. இப்போ ஏன் வெளியில் வரல அது அப்படின்னா, நான் வந்து இப்போ என்னோடய கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கேன், பிஸியாக வச்சுட்டு இருக்கேன் வேறு ஏதோ ஒரு விஷயத்தில். அதாவது நான் பண்ணுற அந்த டிரான்சாக்ஷனில் இப்போ எந்த டிரான்சாக்ஷன் பண்ணணுன்னாலும் நம்மளுக்கு மைண்ட் ஹெல்ப் பண்ணணுமா வேண்டாமா? இப்போ இது கேட்கணும், எழுதணும், நடக்கணும், ஒரு சமையல் பண்ணணும், எந்த ஆக்டிவிட்டி பண்ணணுன்னாலும் இப்போ என்னுடைய மைண்டு வந்து பேக் பண்ணணும். அதை அப்படி பண்ணாத நேரத்தில் நான் எந்த ஆக்டிவிட்டியும் இப்போ பண்ணலை, சும்மா இருக்கேன் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? இப்போது இப்போ அந்த மைண்டு வந்து இப்போ காமாக இருக்கும் பொழுது ஆல்ரெடி அதில் ஆழ் மனசில் இருக்கிற ஒரு தாட்டும் இப்போது வெளியில் வர ஆரம்பிக்கும். வாசனாஸ் அப்படிங்கிற பேரில் அது வெளியில் வருது. அதனால தான் நீங்கள் வந்து தூங்கும் பொழுது கனவு எதுலேருந்து வெளியில் வருது? வாசனாஸ். ஏன்னா நான் இப்போ ஆக்டிவாக எதுவுமே பண்ணல, அதனால என்ன பண்ணுறேன், ஏன்னா இப்போ அந்த கான்ஷியஸ் மைண்ட் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டுருக்கு இல்லையா? அதனால வந்து அந்த மெமரி போர்ஷன் ஆஃப் மை மைண்ட் மட்டும்தான் ஒர்க் பண்ணுறது நான் வந்து ட்ரீம் பண்ணும் பொழுது. ஸோ அந்த வாசனாஸ்லேருந்து நிறையா விஷயங்கள் வந்து வெளியில் வருது. அந்த தாட்ஸ் தான் ஒரு ட்ரீம் பிரபஞ்சத்தை க்ரியேட் பண்ணுறது. ஸோ எப்பெல்லாம் நம்மளுடைய கான்ஷியஸ் மைண்டு வந்து இப்போது ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோ அப்போ எல்லாம் நம்மளுடைய அந்த டிஸ்டர்பன்சஸ் வந்து இப்போது வெளியில் வரும். அப்போ அந்த மாதிரி வந்து டிஸ்டர்ப்டு இமோஷன்ஸ் நம்மளுக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னா நீங்கள் என்றைக்கு மெடிடேஷன் பண்ணணும்னு ட்ரை பண்ணாலும் என்ன ஆகும்? அந்த விஷயங்கள் தான் முன்னாடி வந்து நிற்கும். அதே டிரான்சாக்ஷனே மறுபடியும் வரும். அதனால இங்கே கிருஷ்ணர் என்ன சொல்கிறார், இந்த மாதிரி இந்த வயலண்ட் இமோஷன்ஸை நீ வந்து என்டர்டெயின் பண்ணாதே. இப்போ எங்கேயாவது வந்து சண்டை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குதுன்னு தெரிஞ்சுதுன்னா இன்டெலிஜெண்ட்டாக என்ன பண்ணிடணும், அந்த இடத்த விட்டு நைஸாக அப்படியே வந்து எஸ்கேப் ஆகி வந்துடணும். அவன் நினச்சிட்டுப்பா நமக்கு பயந்து போகிறா பாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டோம். ஆனால் அது நமக்கு நிஜமாகவே வந்து ஹெல்ப் பண்ண போகிறது. நம்மலாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், ஆர்கியூ பண்ணால் யார் வந்து லாஸ்ட்டாக பேசுகிறாளோ அவள் தான் வின்னர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம்ல. அவள் வின்னரே கிடையாது. யார் வந்து ஆர்கியூமெண்ட்டையே அவாய்ட் பண்ணுறாளோ அவள் தான் ஆக்சுவல் வின்னர். அதனால் அதுலேருந்து நைஸாக நாம் வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்போ என்னோடய மைண்டை வந்து
எப்படி வச்சுக்கிறதுக்கு நான் ட்ரெயின் பண்ணணும்னா பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு ட்ரெயின் பண்ணணும். ஏன் சண்டை வருது? ஏன்னா இன்னொருத்தர் ஏதோ ஒன்று பண்ணுறா, அது எனக்கு ஒத்துக்கலை, என்னால் வந்து அதை அக்செப்ட் பண்ண முடியல, பிடிக்கல. இப்போ மைண்ட் இங்கேருந்து டிஸ்டர்ப் ஆகிறது. ஆனால் கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார், உன் மைண்டை வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு ட்ரெயின் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வாழ்க்கையில் இருக்கத்தான் இருக்கும். சுகம் இருந்தால் துக்கம் இருக்கும், லாபம் இருந்தால் நஷ்டம் இருக்கும். பிடிச்சதை ஒருத்தர் பண்ணினான்னா நன்னா எழுதி வச்சுக்கோங்க, நாளைக்கே என்ன பண்ணுவா, பிடிக்காததை டெஃபினட்டாக அவள் பண்ணுவா. அதனால் இந்த ரெண்டும் மாற்றி மாற்றி தான் வரப்போகிறது. அதனால உன்னோட மைண்டை வந்து நீ பேலன்ஸ்டாக வச்சுக்கோ. இப்போ வந்து ஒரு கிரகஸ்த ஞானி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அவர்கிட்ட போயிட்டு உன்கிட்ட இருக்கிற எல்லாம் வந்து போயிடுத்து, இனிமேல் வந்து உனக்கு ஃபுல்லாக உன்னோட டோட்டல் லைஃபே வந்து இப்போ வந்து நஷ்டமாயிடுது அப்படின்னு சொன்னால் அந்த பர்சன் வந்து என்ன சொல்லுவார், என்னது அப்படின்னு கேட்பார். அப்புறம் என்ன பண்ணுவார், ஓ அப்படி ஆயிடுதா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட நெக்ஸ்ட் வேலையை பார்க்க போயிடுவார். ஸோ கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார், ஃபஸ்ட்டு வாட் கேட்கணும், அதுக்கப்புறம் ஸோ வாட் அப்படின்னு உனக்கு கேட்க தெரியணும். அந்த வாட்டை வந்து இன்றைக்கு கேட்டுட்டோ, ஸோ வாட்டை வந்து 4 வருஷம் கழித்து கேட்கக்கூடாது. வாட்டுக்கும் ஸோ வாட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். அப்படி இருக்கிற ஒரு பர்சனுக்கு மைண்டு வந்து பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதை தான் வந்து சமத்துவம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சமத்துவம் எது பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கும்? கர்மயோகம் ப்ராக்டிஸ் பண்ணினோன்னா அதனுடைய ரிசல்ட்டாக நமக்கு என்ன கிடைக்க போகிறது, சமத்துவ மனசு வந்து நமக்கு கிடைக்க போகிறது. கர்மயோகத்தை எப்படி பண்ணணும்? எப்போவுமே யார் ஞாபகம் வச்சுக்கணும், நாம் பகவானை எல்லா டிரான்சாக்ஷன்ஸ்லையும் நாம் இன்வோக் பண்ணணும். எந்த ஆக்டிவிட்டி பண்ணினாலும் அதை வந்து பகவானுக்கு அர்ப்பணமாக நாம் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மைண்டில் இருக்கிற டிஸ்டர்பன்சஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அந்த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இருக்குல்ல, அதனால தானே நம்ம ரியாக்ட் எல்லாம் பண்ணுறோம். அந்த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் வந்து என்ன ஆக ஆரம்பிக்கும்னா நியூட்ரலைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கர்மயோகம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். பண்ணும் பொழுது ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணணும், அதனோட ரிசல்ட் வரும் பொழுது அதையும் பகவானுடைய பிரசாதமாக நாம் வந்து அக்செப்ட் பண்ணணும். ஸோ கர்மயோகம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்திலலாம் வந்து கிருஷ்ணர் எம்ஃபசைஸ் பண்ணுறார் இந்த இன்ட்ரோடக்டரி ஸ்லோகங்களில். அப்போ கர்மயோகியை அதுக்காக இந்த இடத்துல ரொம்ப புகழ்ந்து சொல்கிறார். கர்மயோகத்தை இப்போ க்ளோரிஃபை பண்ணி ஆகணும். எப்படி பண்ணுறது? யார் அதை பண்ணுறாளோ அவளை வந்து இப்போது ஒசத்தி பேசுகிறார். அதுவும் வந்து அவன் என்ன ஒரு பர்சனாக இருக்கான் அப்படின்னா ஒரு கிரகஸ்த பர்சனாக அவர் இருக்கார். ஏன்னா கிரகஸ்தனால தான் கர்மயோகம் வந்து ஃபாலோ பண்ண முடியும் இல்லையா? ஸோ அதோடு தான் இந்த 6வது அத்தியாயத்தையே வந்து கிருஷ்ணர் வந்து ஆரம்பிக்கிறார். ஸோ சாதாரண கிரகஸ்தன் இல்லாமல் ஒரு கர்மயோகி கிரகஸ்தா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கர்மயோகியை ப்ரைஸ் பண்ணுறது மூலமாக ஆக்சுவலாக கிருஷ்ணர் வந்து இங்கே கர்மயோகத்தை ப்ரைஸ் பண்ணுறார். கர்மயோகத்தை க்ளோரிஃபை பண்ணுறது மூலமாக ஆக்சுவலாக கிருஷ்ணர் எதை க்ளோரிஃபை பண்ணுறார்? கர்மயோகத்தை க்ளோரிஃபை பண்ணுறது மூலமாக சமத்துவத்தை கிருஷ்ணர் வந்து ஆக்சுவலாக க்ளோரிஃபை பண்ணுறார். சமத்துவம் அப்படிங்கிறத டைரெக்டாக சொல்லாமல் எப்படி ஆரம்பித்து சொல்கிறார், ஒரு கர்மயோகியை ப்ரைஸ் பண்ணுறார். ஏன் கர்மயோகியை ப்ரைஸ் பண்ணுறார்? ஏன்னா அவன் கர்மயோகம் பண்ணுறான். எதுக்கு கர்மயோகம் பண்ணணும்? சமத்துவம் வரத்துக்காக. ஸோ இதை வந்து நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ எப்படி க்ளோரிஃபை பண்ணுறார் ஒரு கர்மயோகியை? என்ன டைட்டில் கொடுக்குறார் அவனுக்கு? சந்நியாசி அப்படின்னு ஒரு டைட்டிலை கொடுக்குறார். அப்போ நாமெல்லாம் யார் இப்போது? சந்நியாசீஸ். யாரெல்லாம் வந்து கர்மயோகம் பண்ணுறாளோ சின்சியராக அவளை எல்லாம் நாம் வந்து சந்நியாசி அப்படின்னு சொல்லலாம். இங்கே இன்ஃபேக்ட் என்ன சொல்கிறார், யார் வந்து இந்த சதுர்த்த ஆசிரமத்தில் இருக்காளோ அவள்லாம் கூட ரியல் சந்நியாசிஸ் கிடையாது. ஆனால் எந்த ஒரு கிரகஸ்தன் ப்ராப்பராக கர்மயோகம் ஃபாலோ பண்ணுறானோ அந்த சமத்துவத்தை கொண்டு வரத்துக்காக அவன் வந்து
ப்ராப்பராக கர்மயோகம் பண்ணுறானோ அவனே ரியல் சந்நியாசி. அந்த சமத்துவமும் இந்த கர்மயோகி எதுக்காக வந்து சமத்துவத்துக்காக ஒர்க் பண்ணுறான்? வாட் இஸ் இஸ் கோல்? மோக்ஷம்தான் அவனுடைய கோல். யாருக்கு மோக்ஷம் கோலாக இருக்கோ அந்த பர்சனுக்கு தான் கர்மயோகம் வந்து ரிலவெண்ட்டாக இருக்கும். ஸோ இவ்வளோ விஷயமும் இருக்குது அந்த ஒரே ஒரு ஸ்லோகத்தில். ஸோ அவன் வந்து ரியல் சந்நியாசி அப்படின்னு சொல்கிறார். அது மாதிரி இன்னொன்று என்ன சொன்னார்? யார் வந்து இந்த உபாசகாலாம் இருக்கால, நமக்கு தெரியுமே இந்த உபாசகா அந்த உபாசகாலாம் சொல்லுவாள், அவள்லாம் ரியல் உபாசகா கிடையாது. யார் வந்து அந்த ரியல் உபாசகானா இப்போ என்ன பண்ணுவா? அவள் வந்து அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் வச்சுருப்பா. எந்த ஆக்டிவிட்டிலையும் வந்து ஈடுபடாமல் இப்படி உட்காந்துண்டு கண்ணை மூடிண்டு அந்த ப்ரீத்திங்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த இஷ்ட தேவதா உபாசனா அதெல்லாம் பண்ணுவா இல்லையா? அவள்லாம் கூட ரியல் உபாசகா கிடையாது. பட் யார் கர்மயோகியோ அவனே ரியல் மெடிடேட்டர் அப்படின்னு இங்கே வந்து கிருஷ்ணர் சொல்கிறார். அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணுறார்? கிட்டத்தட்ட இந்த ரியல் சதுர்த்த ஆசிரம சந்நியாசியை வந்து கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இல்லை? ஏன்னா கிரகஸ்தாலை வந்து க்ளோரிஃபை பண்ணுறார். பார்க்குறதுக்கான எப்படி இருக்குது அப்படின்னா அவளையெல்லாம் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கு தான் என்ன பண்ணுறார் சங்கர பகவத் பாதால் என்ன பண்ணுறார்? அவருடைய பாஷ்யத்தில் கீழே வந்து ஒரு ஃபுட் நோட் இந்த ஸ்லோகத்துக்கு எழுதுகிறார். இந்த மாதிரி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து கிரகஸ்த கர்மயோகியை வந்து இந்த இடத்துல க்ளோரிஃபை பண்ணுறார். அதனால யாரும் வந்து சந்நியாசியை அவர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாருன்னு தப்பாக எடுத்துன்றக்கூடாது அப்படின்னு ஒரு ஃபுட் நோட்டையும் வந்து எழுதி வைக்கிறார். ஏன்னா சங்கரர் எப்போவுமே யாருக்கு ஓட்டு போடுவார் அப்படின்னா அவர் ஆல்வேஸ் அந்த சந்நியாசி சைட். அவர் வந்து கிரகஸ்தால வந்து கொஞ்சம் லைட்டாக ஒத்துக்க மாட்டார்னு கூட சொல்லலாம். அதனால் எப்பயுமே வந்து சந்நியாசியை க்ளோரிஃபை பண்ணி தான் அவர் நிறையா ஸ்லோகங்கள் நிறைய விஷயங்கள்லாம் எழுதுவார். இதுக்கு பேர் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை உயர்த்தி பேசுறதுக்காக இன்னொரு விஷயத்தை நாம் வந்து கொஞ்சம் மட்டப்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் வந்து நஹி நிந்தா நியாயம் அப்படின்னு பேர். அது ஒரு மெத்தட் ஆஃப் க்ளோரிஃபையிங் ஒன் பர்டிகுலர் திங். அப்போ கிரகஸ்த கர்மயோகியை இப்போ வந்து நன்னா க்ளோரிஃபை பண்ணிவிட்டு ரெண்டாவது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் வந்து நான் ஏன் அந்த பர்சனை புகழ்ந்தேன்னு தெரியுமா அப்படின்னு அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனையும் இங்கே கொடுக்குறார். எப்படி வந்து ஒரு கிரகஸ்தனை சந்நியாசி அப்படின்னு நம்மளால் எப்படி சொல்ல முடியும்? ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும்ல. அப்போ தானே வந்து ஒரு கிரகஸ்த பர்சனை வந்து சந்நியாசி அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ சந்நியாசி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆக்சுவலாக விட்டுருக்கணும். சந்நியாசி அப்படின்னா சந்நியாசம் அப்படிங்கிற வார்த்தைக்கு எக்ஸாக்டாக மீனிங் வேணும்னா ரினன்சியேஷன், இதுதான் மீனிங். அப்போ சந்நியாசின்னா என்ன அர்த்தம்? யார் எல்லாத்தையும் ட்ராப் பண்ணினாலோ, யார் எல்லாத்தையும் விட்டுட்டாலோ. இப்போ இந்த கிரகஸ்தன் இருக்கான், அவன் என்னத்தை விட்டான்? எதையுமே விடலையே. நல்ல பெரிய ஒரு சுகமான ஒரு வீட்டில் இருக்கான். அப்புறம் அறுசுவை உணவு அவனுக்கு வந்து வேலைக்கு கிடச்சுட்றது, குடும்பம் இருக்குது, குழந்தை குட்டிலாம் இருக்குது, பத்தாவதுக்கு ஆஃபீஸ் இருக்குது, எல்லாமே வந்து அவனை சுற்றி வந்து வச்சுட்டு இருக்கான். கொஞ்சம் வயசானவனா பேரன் பேத்திலாம், அந்த அளவுக்கு அவனுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்போட லிஸ்ட்டை நீங்கள் எடுத்தாலும் லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக நீண்டு போயிட்டே இருக்கும். அப்புறம் பேங்க் பேலன்ஸ் இருக்குது, நிறையா எஃப்டிலாம் இருக்குது, நிறையா அங்கங்கே மியூச்சுவல் ஃபண்டிலெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டுருப்பான். இவ்வளோ விஷயங்கள் அவன் பொசஸ் பண்ணும் பொழுது அவனை எப்படி வந்து நாம் சந்நியாசி அப்படின்னு வந்து கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார். அப்போ சந்நியாசி அப்படிங்கிற லிட்ரல் வார்த்தையோட லிட்ரல் மீனிங் வந்து துறந்தவன் அப்படின்னும் சொல்கிறோம். நம்ம எதை துறந்தான் இங்கே அப்படிங்கிறத பற்றி கிருஷ்ணர் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லலை. அவன் குடும்பத்தை துறக்கலை, குழந்தை குட்டியை துறக்கலை, வேலையை துறக்கலை, பேங்க் பேலன்ஸை துறக்கலை, எல்லாமே வச்சுட்டுருக்கான். இப்போ அவன் எதை ட்ராப் பண்ணான்? என்ன சொன்னார் கிருஷ்ணர் இங்கே இந்த ஸ்லோகத்தில்? கிருஷ்ணர் என்ன சொன்னார்? நமக்கு தெரிஞ்சதை எல்லாம் சொல்லக்கூடாது. என்ன சொன்னார்? ஃப்யூச்சர் பற்றின கன்சர்னை அவன் ட்ராப் பண்ணினான்.
சங்கல்ப சந்நியாசி அப்படின்னு பார்த்தோமா. அப்போ கர்மயோகி அப்படின்னு ஒரு பர்சனை இப்போ நம்ம சொல்லணும்னா அவனுடைய மெயின் க்ரைட்டீரியன் என்னவா இருக்கணும்? ஃப்யூச்சர் பற்றின ஆங்ஸைட்டி இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் அந்த பர்சனை நம்ம வந்து கர்மயோகி அப்படின்னே சொல்லுவோம். இப்போ வந்து ஃப்யூச்சரை பற்றின ஆங்ஸைட்டி எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னா லிட்ரலி நான் ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணணும். லிட்ரலி நான் ஈஸ்வர பிரசாதமாக அதை எடுத்துக்கணும். நாம் அப்படி பண்ணுறோமா அப்படிங்கிறத நாம் தான் ஒருத்தரும் வந்து செக் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த ஃப்யூச்சர் பற்றின கவலை இருக்குல்ல, அது வந்து ஒரு ரொம்ப பெரிய ப்ராப்ளம் அது. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் என்ன பயம் அப்படின்னா நாளைக்கு என்ன ஆகும். இப்போ வந்து நான் ரிட்டையர் ஆகிட்டேன், ரிட்டையர் ஆனால் நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் வரும். ஆனால் அது வந்து ஏதாவது ஆகி எனக்கு செலவாகிடுத்துன்னா அதுக்கப்புறம் நான் வந்து பணத்துக்கு என்ன பண்ணுவேன், இல்லை நான் போயிட்டேன்னா என்னோடய ஃபேமிலிக்கு என்ன ஆகும். இந்த ஃப்யூச்சர் பற்றின கவலை இருக்குல்ல. கிருஷ்ணர் இங்கே என்ன கேட்குறார், நீ ஃப்யூச்சரை பற்றி கவலைப்பட்டுட்டே உன்னோட ப்ரெசண்ட் லைஃப்பை மிஸ் பண்ணிடுறியே அப்படின்னு சொல்கிறார். இப்போ ப்ரெசண்ட் நம்ம கையில் ஒரு டைம் இருக்குல்ல, இதில் என்ன பண்ணணுமோ அதை தானே பண்ணணும். நாளைக்கு என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி கவலைப்படாதேன்னு சொல்கிறார். நாளைக்கு என்ன நடக்கணும், இப்படி நான் பண்ணணும்னு பிளான் பண்ணு, அது தப்பு இல்லை. ஆனால் நாளைக்கு என்ன நடக்குமோ என்ன ஆயிடுமோன்னு நீ வந்து பயப்படாதே, கவலைப்படாதே. ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம்ல, பிளானிங் வேறு வரியிங் வேறு. பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும், அதில் எந்த தப்பும் கிடையாது. இன்ஃபேக்ட் அதுதான் நம்மளுடைய ஒர்க்கை வந்து இன்னும் எஃபிஷியண்ட்டாக கூட ஆக்கும். ஏன்னா பிளானிங் அப்படிங்கிறது வந்து ஒரு டெலிபரேட் ஆக்ஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? டெலிபரேட் ஆக்ஷன்னா என்னோட கவனத்தோடு நான் வந்து பிளான் பண்ணுறேன் இப்போது அப்படின்னு முழுக்க ஃபோக்கஸ் போட்டு நான் வந்து ஒரு பிளானை வந்து தயாரிப்பேன். ஆனால் வரிங்கிறது என்னது? பிளானிங் வந்து ஆக்ஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் worrying is not an action, it is a reaction. எதை பற்றி வரி பண்ணுவோம்? முன்னாடி நடந்துடுத்து அதனால என் ஃப்யூச்சர் வந்து இந்த மாதிரி ஆகிடும். அது வந்து ஆக்சுவலாக என்னென்னா ஆக்ஷன் கிடையாது, ரியாக்ஷன். கவலைப்படுதல் வந்து ரியாக்ஷன். ரியாக்ஷன் எப்போவுமே நாம் பண்ணக்கூடாது. அந்த கவலைப்படுறதுனால என்ன ஆகிறது அப்படின்னா, அதனால தான் பாதி விஷயம் ஏன் எல்லோரும் தப்பாக பண்ணுறோம். இப்போ ஆஃபீஸ்லேயே கூட ஒரு சின்ன வேலை தான், அதுலேயே ஏன் தப்பு வருது அப்படின்னா, இப்போ நான் இதை பண்ணி கொடுத்துட்டா இவன் வந்து என்னை வந்து ப்ரைஸ் பண்ணுவாளா, அதுக்குள்ளே ஃப்யூச்சரை பற்றின யோசனை போகிறதுனால இப்போ என்ன நான் எஃபிஷியண்ட்டாக பண்ணணுமோ அதை நான் மிஸ் பண்ணிடுறேன். அதனால் ஃப்யூச்சரை பற்றி வரி பண்ணாமல் யார் இருக்காளோ அவனை தான் நம்ம கர்மயோகி அப்படின்னே சொல்ல முடியும். அவனால் எப்படி, வாட் இஸ் கிவிங் ஹிம் த ஸ்ட்ரென்த் அப்படின்னா, டோட்டலாக அவன் பகவானை வந்து நம்புகிறான். டோட்டலாக பகவான்கிட்ட அவன் தன்னை சரண்டர் பண்ணிக்கிறான். அதனால அவனால் வந்து ஃப்யூச்சரை பற்றின எந்த விதமான கவலையும் இல்லாமல் இருக்க முடியுது. ஸோ சங்கல்ப சந்நியாசி. எதை அவன் வந்து சந்நியாசம் பண்ணியிருக்கான்? கவலையை துறந்திருக்கான். அப்புறம் என்ன சொன்னார்? யாரை வந்து சந்நியாசின்னு சொல்ல முடியும்? யோகம் தம் வித்தி பாண்டவ. அப்போ இந்த சந்நியாசி அப்படிங்கிற வார்த்தையில் நான் இப்போ இந்த சந்நியாசிங்கிற வார்த்தையை இங்கே யூஸ் பண்ணுறேனே அர்ஜுனா, நான் வந்து இதில் அந்த சதுர்த்த ஆசிரமத்தில் இருக்கிற சந்நியாசியை பற்றி பேசலை அப்படிங்கிறதையும் கிருஷ்ணர் வந்து இங்கே கிளாரிஃபை பண்ணுறார். சதுர்த்த ஆசிரமம்னா அந்த காவி போட்டுண்டு இருக்கிற சந்நியாசியை பற்றி நான் இங்கே பேசலை. ஆனால் யாரை பற்றி இங்கே சொல்கிறார்? இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் தி கீதா கிருஷ்ணர் வந்து எங்கேயுமே அந்த கன்வென்ஷனல் சந்நியாசத்தை ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டார். நம்ம 3rd சாப்டரில் கூட பார்த்தோம் இல்லையா? அந்த காவி வஸ்திரம் போட்டுக்கிற சந்நியாசியாக நாம் ஆகணும் அப்படின்னு சொன்னால் நிஜமாகவே அதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மெச்சோர்டு மைண்டு வந்து
தேவைப்படுறது. அதை வந்து கிருஷ்ணர் எங்கேயுமே வந்து நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டார். இந்த கீதா, பகவத்கீதா அப்படிங்கிற கிரந்தமே நீங்கள் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகஸ்தாளுக்கு தான் இந்த பகவத்கீதாங்கிற கிரந்தமே. ஏன்னா சொல்லிக் கொடுக்குறவா யார்? கிரகஸ்தா தான் வந்து டீச்சர். யார் ஸ்டூடெண்ட்டு? ஸ்டூடெண்ட்டும் வந்து கிரகஸ்தா. டீச்சரும் வந்து சாதாரண கிரகஸ்தா கிடையாது, மகா கிரகஸ்தா. கேட்குற ஸ்டூடெண்ட்டும் சாதாரண கிரகஸ்தா கிடையாது. அவனும் வந்து கிருஷ்ணருக்கு கொஞ்சம் கூட குறைவே இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய கிரகஸ்தா அர்ஜுனனும். சரி, இதை வந்து நம்மளுக்கு கம்போஸ் பண்ணி கொடுத்தாரு. யார் கொடுத்தா இதை? வியாசர். அவர் யார்? அவரும் கிரகஸ்தா. அதனால கீதா முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா பகவான் வந்து எங்கேயுமே நம்மளுக்கு அந்த 4வது ஆசிரமத்தை நீ கட்டாயம் வந்து சந்நியாசம் எடுத்துட்டே ஆகணும் அப்படின்னு நம்மளை எங்கேயுமே வந்து அவர் புஷ் பண்ண மாட்டார். அப்போ சந்நியாசம்ங்கிறது என்னது? கர்மயோகம் வித்தி. நீ ஒரு நல்ல கர்மயோகியாக இருந்தேன்னா, ப்ராப்பர் கர்மயோகியாக இருந்தேன் அப்படின்னு சொன்னால், அந்த சந்நியாசம் எடுத்துட்டாலே அவளுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குமோ அந்த பெனிஃபிட் உனக்கும் கிடைக்கும். சந்நியாசம் எடுத்துட்ட வாழ்க்கை என்ன பெனிஃபிட்டு? அவைலபிலிட்டி ஆஃப் டைம். மைண்டு வந்து அவைலபிளாக இருக்கும். அப்போ இந்த கிரகஸ்தாவுக்கு 2 பெனிஃபிட். கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிற பெனிஃபிட்டும் கிடச்சிது, சந்நியாச ஆசிரமத்தில் இருக்கிற சந்நியாசிக்கு என்ன அட்வான்டேஜோ அதுவும் இந்த பர்சனுக்கு வந்து கிடைக்கிறது. ஸோ நஹ்ய சந்நியஸ்த சங்கல்பா யோகி பவதி. அப்போ வந்து ஒருத்தர் வந்து கர்மயோகியாக ஆகணும் அப்படின்னு சொன்னால் அந்த பர்சன் டெஃபினட்டாக எதை தியாகம் பண்ணணும்னா சங்கல்பத்தை தியாகம் பண்ணணும். சங்கல்பம்னா ஃப்யூச்சர் பற்றின ஆங்ஸைட்டி, அப்சஷன் வித் ஃப்யூச்சர். ஸோ என்னால் வந்து ப்ரெசண்ட்டில் ஒழுங்காக ஒர்க் பண்ண முடியாத அளவுக்கு ஃப்யூச்சர் பற்றின பயம் வந்து ஒருத்தரையும் வந்து இப்போ ஆக்கிரமிச்சிருக்கு. அது இல்லாமல் இருக்கணும். ஸோ யார் வந்து சங்கல்பத்தை ரினவுன்ஸ் பண்ணியிருக்காளோ அந்த கர்மயோகியை தான் கிருஷ்ணர் வந்து இங்கே ப்ரேஸ் பண்ணுறார். ஸோ தேர்ஃபோர் கர்மயோகி வந்து ஒரு சங்கல்ப சந்நியாசி அப்படின்னு இது வரைக்கும் நாம் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இப்போ ஸ்லோகா நம்பர் 3, பேஜ் நம்பர் 96-97. ஆருருக்ஷோர்முனேர்யோகம் கர்ம காரணமுச்யதே யோகாரூடஸ்ய தஸ்யைவ ஷமः காரணமுச்யதே. இப்போ வந்து கர்மயோகம் அப்படிங்கிறது இவ்வளோ இம்பார்ட்டண்ட் சாதனா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது இல்லையா? இப்போ அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக அது இருந்ததுன்னா அதை நான் வந்து எவ்வளவு காலம் ஃபாலோ பண்ணணும்? எவ்வளவு காலம் ஃபாலோ பண்ணணும்? இல்லை கர்மயோகமே வந்து என்னுடைய வாழ்க்கையுடைய முடிவா, இல்லை அது வந்து ஒரு இன்டர்மீடியரி சாதனாவா? கர்மயோகங்கிறது இன்டர்மீடியரி சாதனாவா இல்லைனா அதான் ஃபைனல் சாதனாவா? ஸோ இன்டர்மீடியரி சாதனா. ஸோ அது மூலமாக என்ன கிடைக்கிறது? நமக்கு ஞான யோக்கியதா வந்து நமக்கு கிடைக்கிறது. சித்த சுத்தி கிடைக்கிறதுன்னு சொல்லலாம், ஞான யோக்கியதா கிடைக்கிறதுன்னு சொல்லலாம், சமத்துவம் கிடைக்கிறதுன்னு சொல்லலாம். எஸ், ப்ரிப்பேர்டு மைண்டு வந்து நமக்கு கிடைக்கிறது. ஸோ ப்ரிப்பேர்டு மைண்டு, ரிஃபைன்டு மைண்டு, ஷார்பென்டு மைண்டு, இது 3ம் நமக்கு கர்மயோகம் பண்ணுறது மூலமாக கிடைக்கிறது. சூக்ஷ்ம புத்தின்னு சொல்கிறோம்ல, சூக்ஷ்மமாக இருக்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கணுன்னா நமக்கும் என்ன மாதிரி ஒரு புத்தி தேவைப்படுறது? சூக்ஷ்ம புத்தி வந்து நமக்கு தேவைப்படுறது. ஸோ கர்மயோகத்துடைய ப்ளஸ் பாயிண்ட் மைண்ட் பியூரிஃபிகேஷன், அந்தக்கரண சுத்தி. பட் கர்மயோகத்தோட மைனஸ் பாயிண்ட் என்ன? அதனால் மோட்சத்தை கொடுக்க முடியாது. இதை நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர்
இதை தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கர்மயோகத்தையே நம்ம வாழ்க்கை முழுக்க ஃபாலோ பண்ணினோம்னா நமக்கு ஒரு நாள் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு நம்பிண்டு இந்த ஞான யோகம் பக்கம் வரவே மாட்டான். ஏன்னா ஞானம்லாம் ரொம்ப கஷ்டம், நமக்கு நம்மளுடைய புத்திக்கு இதெல்லாம் வந்து செட் ஆகாது. ஸ்கூல்லையே எனக்கு ஒழுங்காக படிப்பு ஏறாது, என்னால் இதெல்லாம் படிக்க முடியாது. அதனால் நான் கர்மயோகமே கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு சொல்லிட்டு, அதுவும் எப்படி வேணும்னா சொல்லுவேன். அந்த மாதிரி சில பேர் லைஃப்பை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைப்பா. ஆனால் அது இங்கே ஒர்க் ஆகாது. ஸோ கர்மயோகமே பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னாலும் ஒர்க் ஆகாது. சரி, எதுக்கு கர்மயோகத்தினால மோட்சத்தை தான் கொடுக்க முடியாதுல்ல, நான் எதுக்கு கர்மயோகம் பண்ணணும்? அதெல்லாம் வேண்டாம் எனக்கு. நான் நேராக போய் ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் பண்ணுறேன், நான் போய் நேராக கிளாஸில் போய் உட்காடுறேன், அப்படியே கேட்டுப்பேன், அப்படியே புரிஞ்சுப்பேன், அப்படியே எனக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாலும் இட் டசன்ட் ஒர்க். அப்போ என்ன பண்ணணும்? கர்மயோகம் பண்ணணும், மைண்டை ப்யூரிஃபை பண்ணிக்கணும், கர்மயோகத்தை ட்ராப் பண்ணணும். இப்போ சின்ன பசங்க இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கூல் படிக்கிற பையன் உங்ககிட்ட காலேஜெல்லாம் நான் போகமாட்டேன் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. ஏண்டா கண்ணா காலேஜ்லாம் போகமாட்டேன்? எப்படி இருந்தாலும் காலேஜ்லேருந்து ஒரு நாளைக்கு வெளியில் தான் ஆகணும், எப்படி இருந்தாலும் நான் வேலைக்கு போக சொல்ல போகிறீங்க, அதுக்கு நான் அனாவசியமாக காலேஜெலாம் போயிட்டு அப்படின்னு சொன்னால் ஒத்துப்பேலாம்? நீங்கள் ஒத்துக்க மாட்டேன் இல்லையா? இல்லை, காலேஜ் போகிற பையன் எனக்கு காலேஜ் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுவும் அந்த நான் இருக்கிற கிளாஸ் ரூம் மாதிரி ஒரு அற்புதமான ஒரு இடம் உலகத்துலேயே கிடையாது. ஏன்னா இந்த ஜன்னலை திறந்தால் அந்த பக்கம் எல்லாம் ஒரே கார்டனாக இருக்கும். அப்புறம் இந்த ப்ரொஃபஸரெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது, அதனால் இதே கிளாஸ்லேயே நான் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலும் ஒத்துப்பேளா? நீங்கள் ஒத்துக்க மாட்டேல்ல. அது மாதிரி வேதமும் ஒத்துக்க மாட்டேங்கிறது. இப்போ கர்மயோகம் மஸ்ட்டு, ஆனால் கர்மயோகமே ஃபைனல் கிடையாது. அப்போ என்டர் பண்ணணும், க்ரோ ஆகணும், அதுலேருந்து வெளியில் வரணும், வித்ட்ரா பண்ணணும். ஸோ யோகம் ஆறு ருக்ஷோஹோ. யோகம் அப்படின்னா இந்த இடத்துல ஞான யோகம் அப்படின்னு அர்த்தம். யோகம்ங்கிற வார்த்தை த்ரூ அவுட் கீதா நாம் பார்க்கலாம், ஒரு ஒரு இடத்துல ஒரு மீனிங். இந்த இடத்துல ஞான யோகம், செல்ஃப் என்கொயரி. அப்போ இந்த செல்ஃப் என்கொயரிக்கு ஒரு பர்சன் வரணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல தன்னை அதுக்கு தயார்படுத்திக்கணும். அந்த குவாலிஃபிகேஷனை அந்த பர்சன் இப்போது டெவலப் பண்ணிக்கணும். இப்போ இந்த தியானம் அப்படிங்கிறது ஒரு ஃபஸ்ட்டு சாதனாவாக இருக்க முடியாது அப்படிங்கிறதை கிருஷ்ணர் இங்கே நமக்கு சொல்கிறார். உபாசனா ஆர் நிதித்தியாசனம் எதை வேணாலும் எடுத்துக்கோங்க, ரெண்டுமே முதல் சாதனாவாக இருக்க முடியாது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்தில் ஆரம்பிக்கும் பொழுது தியானம் அப்படிங்கிறது உங்களால் பார்க்கவே முடியாது. வேதம் எதோடு ஆரம்பிக்கிறது? கர்மாவோட தான் ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு காண்டம் என்ன வேதத்தில்னா கர்ம காண்டம். அப்போ பகவத்கீதாலேயே இந்த தியானத்தை பற்றி எத்தனாவது சாப்டரில் பேசுகிறார் கிருஷ்ணர்? 6வது சாப்டரில் தான் இதை பற்றி பேசுகிறார். ஆரம்பிக்கும் பொழுதே தியானத்தை பற்றி நமக்கு சொல்லலை. அப்போ 5 சாப்டரை நாம் ஒழுங்காக கேட்டிருந்தா தான் எதுக்காக கிருஷ்ணர் இப்போ இதை பற்றி பேசுகிறார் அப்படிங்கிறதே முதல்ல நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ பதஞ்சலி யோக சூத்திரம்னு ஒன்று இருக்குது, அதுவும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பேன். அதை பார்த்தேன்னா இந்த அஷ்டாங்க யோகம் அப்படின்னு சொல்லியிருப்பார். 8 ஸ்டேஜஸாக இதை பிரிச்சிருப்பார். யமா, நியமா, அப்புறம் ஆசனா, பிராணாயாமா, பிரத்யாகாரா, தியானா, தாரணா, சமாதி. தாரணா, தியானா, சமாதி அப்படின்னு இருக்கும். தியானா அப்படிங்கிறது 7th ஸ்டேஜில் தான் பதஞ்சலியே மெடிடேஷனை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறார். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எல்லாருக்கும் எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னா, இப்போ நீங்கள் நிறைய இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த தியானம் கோர்ஸ், இந்த மெடிடேஷன் கோர்ஸ், விபாசனா, உபாசனா, அப்படி நிறைய மெடிடேஷன் கோர்ஸ் இருக்கும். நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ தெரியலையோ சும்மா ஆன்லைனில் அதை 100 ரூபான்னு போட்டிருப்பான், 200 ரூபான்னு போட்டிருப்பான், சும்மா போய்
சேர்ந்து வைப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதிலெல்லாம் வந்து சேர்ந்துருப்பா. பட் வந்து யாராவது வந்து இந்த மாதிரி தியானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே இந்த சாஸ்திர அறிவு இல்லாமல் தியானத்தை நாம் யாருக்குமே வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடாது. ஈஸ்வரா இல்லாமல், ஈஸ்வராவை பற்றின கொஞ்சமாவது டீட்டெயில் தெரியாமல் நாம் வந்து இந்த தியானம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே என்டர் பண்ணக்கூடாது. ஸோ தியான யோகத்துக்கு வரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் டெஃபினட்டாக கர்ம யோகத்தை ப்ராக்டிஸ் பண்ணி இருக்கணும். அந்த மாதிரி யாராவது நம்மக்கிட்ட வந்து கேட்டால் அவளுக்கு என்ன நம்ம சொல்லலான்னா, நீ நாம ஜபம் பண்ணு, பெஸ்ட்டு. நாம ஜபம் பண்ணினேல் அப்படின்னா சித்தசுத்திக்கு டெஃபினட்டாக சித்தசுத்தி கிடைக்கும், மைண்ட் நல்லா ப்யூரிஃபை ஆகும், ஃபோக்கஸிங் கெப்பாசிட்டி நமக்கு கிடைக்கும். அப்போ நேச்சுரலாக என்ன பண்ணுவாவா அப்படின்னா, இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் எங்கே இருக்குதுன்னு தேடி இந்த மாதிரி கிளாஸுக்கு அந்த பர்சன் வந்து இப்போது வர ஆரம்பிச்சிடுவா. ஸோ கர்ம யோகத்தை ப்ராக்டிஸ் பண்ணி இருக்கணும். ஸோ ஒரு பர்சன் வந்து ஞான யோகத்துக்காக தன்னோட மைண்டை வந்து பியூரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன பண்ணணுமா, கர்ம காரணம் உச்சியத்தே அப்படின்னு சொல்கிறார். கர்மயோகம்தான் அதுக்கு மீன்ஸ். கர்ம காரணம் உச்சியத்தே, காரணம்னா இந்த இடத்துல மீன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஞான யோகத்துக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு பர்சன் என்ன பண்ணியிருக்கணும், கர்மயோகத்தை ப்ராக்டிஸ் பண்ணி இருக்கணும். ஸோ கர்ம காண்டத்தோடு தான் அதனால் வேதம் ஆரம்பிக்கிறது. உபாசனாவோடு ஸ்டார்ட் பண்ணல, நிதித்தியாசனத்தோடு ஸ்டார்ட் பண்ணல, வேதம் கர்மத்தோடு தான் ஸ்டார்ட் பண்ணுறது. சரி, எவ்வளவு காலம் இந்த கர்மயோகத்தை நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், பர்மனண்ட்டாக கர்மயோகத்தோடையே இருக்காத அப்படிங்கிறதையும் கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார். இப்போ நமக்கு வந்து நெசசரி ப்ரிப்பரேஷன் கிடச்சிடுத்து அப்படின்னா உடனே என்ன பண்ணிடணும், அதிலேருந்து வெளியில் வரணும், அதை நாம் ட்ராப் பண்ணணும். காலேஜ் எஜுகேஷன் நமக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துடுத்து அப்படின்னா யூ ஹாவ் டு கம் அவுட் ஆஃப் தி காலேஜ், அது மாதிரி. ஸோ அதுலேருந்து வெளியில் வரணும். அப்புறம் என்ன, யோகாரூடஸ்ய, யோகாரூடஹா அப்படின்னா யார் வந்து இந்த கர்மயோகம் ப்ராக்டிஸ் பண்ணி அதனால் சித்த சுத்தி அடைஞ்சாலோ. அப்போ யோகாரூடஹாக்கு என்ன இன்னொரு வார்த்தை சொல்லலாம், சாதன சதுஷ்டய சம்பன்னஹா அப்படின்னு இன்னொரு வார்த்தையை போட்டுக்கலாம். இல்லைனா சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரிஹி அப்படின்னும் நாம் வந்து சொல்லலாம். ஸோ அந்த சாதன சதுஷ்டயம் வந்த உடனே இப்போ அந்த பர்சன் என்ன பண்ணணும், யோகாரூடஸ்ய ஆஃப்டர் கெய்னிங் சஃபிஷியன்ட் ப்ரிப்பரேஷன் சமக்காரணம் உச்சியத்தே, கர்மத்திலேருந்து இப்போ அந்த பர்சன் வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு இங்கே வந்து கிருஷ்ணர் சொல்கிறார். நிறைய ஆக்டிவிட்டீஸ்லேருந்து அந்த பர்சன் இப்போ தன்னை வித்ட்ரா பண்ணிக்கணும். நீங்கள் வந்து நேச்சர்லேயே பார்த்தீங்கன்னா எதோடவும் நாம் ரொம்ப ஈசிக்கவே முடியாது, உள்ளே போனால் வெளியில் வந்து தான் ஆகணும். இப்போ ஒரு குழந்தை வந்து அம்மா வயத்துக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்க, அம்மா வயிறு ரொம்ப நன்னா இருக்குது அப்படின்னு சொல்லி மேக்ஸிமம் எவ்வளோ நாள் இருக்க முடியும், 9 months and few days தான் இருக்க முடியும் அந்த குழந்தைனால. அப்புறம் நேச்சுரலாக அது வந்து வெளியில் வந்து தான் ஆகணும். அதனால் இப்போ ப்ரிப்பரேஷன் நமக்கு கிடைச்ச உடனே என்ன பண்ணணும், இப்போ கர்மாவை நாம் குறைச்சிக்க ஆரம்பிக்கணும். ஸோ இந்த கர்மாலேருந்து வித்ட்ரா பண்ணுறது 2 வகையாக நாம் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஒன்று வந்து ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் வித்ட்ராயிங் ஃப்ரம் கர்மா. வாட் இஸ் தேட்? சந்நியாசம் எடுத்துக்கிறது. ஸோ வந்து எப்படி ஒரு பர்சன் வந்து அந்த வைதீக வாழ்க்கைக்குள்ளே என்ட்ரு பண்ணுறதுக்கு நிறைய ரிச்சுவல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அந்த வைதீகமான வாழ்க்கை முறையை வந்து ஒரு பர்சன் எடுத்துக்கிறாளோ. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிரகஸ்தாசிரமத்துக்குள்ளே நுழையிறோம் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நிறைய மந்திரங்கள்லாம் சொல்லி அந்த மாதிரி ஒரு கல்யாணம் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் நடந்து தானே நம்ம வந்து அந்த கிரகஸ்தாசிரமத்துக்குள்ளே நுழையிறோம். நான் வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பண்ணுறோம் இல்லையா. அது மாதிரி இப்போ சந்நியாசம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் ப்ராப்பராக வந்து
அந்த ரிச்சுவல்ஸ்லேருந்தெல்லாம் வெளியில் வரத்துக்கு அகெயின் நிறைய மந்திரங்கள்லாம் இருக்குது. சந்நியாசி விதி அப்படின்னு இருக்குது. நிறைய மந்திரங்கள்லாம் சாண்ட் பண்ணி அதுலேருந்து வந்து அவளை வந்து வித்ட்ரா பண்ணிப்பாள். ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து நம்ம வேலைக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். வேலைக்கு போகணுன்னா இன்டர்வியூலாம் வச்சு வேலைக்கு எடுப்பாளா நம்மளை? அப்புறம் நீங்கள் வேலையை விடுறேல் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவா? எக்ஸிட் இன்டர்வியூ அப்படின்னு ஒன்று வைப்பா. ஏன் வேலையை விடுற அப்படின்னு. அந்த மாதிரி ஃபார்மலாக உள்ளே போகிறதுக்கு ஒரு இன்டர்வியூ, வெளியில் வரத்துக்கு ஒரு இன்டர்வியூ மாதிரி. இப்போ வந்து நம்ம வந்து சந்நியாசம் எடுத்துக்கணுன்னா கூட அதுக்கும் வந்து ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருந்து ப்ராப்பராக அதுலேருந்து வெளியில் வரணும். சரி, எதுக்கு வந்து சந்நியாச ஆசிரமத்துக்குள்ளேயே ஒரு பர்சன் இப்போ என்டர் பண்ணுறா? இவ்வளோ கஷ்டப்பட்டு அதுக்கு ரிச்சுவல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இப்போ ஒரு பர்சன் ஏன் சந்நியாசம் எடுத்துக்கிறா? எதுக்காக சந்நியாசம் எடுத்துக்கிறா? எதுக்காக வேதம் வந்து சந்நியாசம் எடுத்துக்கணும்னு சொல்கிறது? ஞான யோகத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஒரு பர்சன் வந்து சந்நியாசம் எடுத்துக்கணும். ஃபார்மலாக வந்து பர்மிஷன் வாங்கிட்டு, அதாவது எனக்கு நிறைய டைம் வந்து இனிமேல் வேணும், ஏன்னா நான் வந்து என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும், பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணும், இந்த வேர்ல்டை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதுக்கு எனக்கு நிறைய டைம் தேவைப்படுறது. அதுக்காக நான் ஃபார்மலாக என்னுடைய டியூட்டீஸை எல்லாத்தையும் ரினவுன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவள் ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் பண்ணணும். இது வந்து ஒன் வே. ரெண்டாவது வே என்னது? கிரகஸ்த ஆசிரமத்திலேயே இருந்துண்டு நம்மளோட ஆக்டிவிட்டீஸை எல்லாம் இப்போ குறைச்சுண்டு. சில பேர் இருப்பா, காத்தால எழுந்து 4 மணி நேரம் பூஜை பண்ணுவாள். எதுக்கு பண்ணுறா அப்படின்னு அவளுக்கே தெரியாது. அதெல்லாம் இப்போ என்ன பண்ணணும்? ஞான யோகத்துக்கு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அதையெல்லாம் நாம் ரெட்யூஸ் பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவா? நான் வந்து ஃபேமிலிக்காக உழைப்பேன் அப்படின்னு சொல்லி ஆஃபீஸே கதி அப்படின்னு அதுக்காக இருப்பாள். அவள்லாம் இப்போ ஞான யோகத்துக்குள்ளே வந்து என்ன செல்ஃப் என்கொயரி பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்படின்னா இப்போ அந்த பர்சன்லாம் என்ன பண்ணணும்? கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு கொடுக்குற டைமை குறைச்சிண்டு செல்ஃப் என்கொயரிக்கு நாம் டைமை இப்போது இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம் ஆகிறது? டிட்டாச்மெண்ட் நமக்கு அவசியம் ஆகிறது. சில பேர் சொல்லுவாள்ல, ஆவியை விட்டாலும் சாவியை விட மாட்டேன். பீரோ சாவி என்ன, அந்த பீரோவில் அப்படி என்னதான் நீங்கள் வச்சுட்டுருக்கேன்னா ஒன்றுமே இருக்காது. ஆனால் அந்த பவர், அந்த சாவி வச்சுட்டு இருக்கிறது வந்து இது வந்து ஸ்டேட்டஸ் சிம்பிள் மாதிரி. அது நிறைய பேருக்கு வந்து ஒரு பவர் சிம்பிள். அதை வந்து விடுறதுக்கு நிறைய பேருக்கு மனசு வர மாட்டேங்கிறது. ஸோ கிராஜுவலாக நமக்கு எல்லாத்துலேருந்தும் வெளியில் வரத்துக்கு தெரியணும். நாமளே வரலன்னா we will be forced to come out of it. இப்போ வந்து நாமளே டீசெண்டாக வெளில வந்துட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ அவளே கூப்பிட்டு, உனக்கு எதுக்கு இதெல்லாம், நீ மாட்டுக்கு கிருஷ்ணாராமான்னு சொல்லிட்டு ஓரமாக இருக்க வேண்டியதானேன்னு சொல்லினதுக்கப்புறம் பண்ணினோன்னா அசிங்கம் இல்லையா? அதனால் நாமளே அறிவோடு என்ன பண்ணிடணும், அதுலேருந்து ஸ்லோவாக வெளியில் வரணும். இதெல்லாமே எதுக்கு பண்ண சொல்கிறது அப்படின்னா, இவ்வளோ நாள் வந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டடாக இருந்தது மைண்டு, வெளிமுகமாக சுற்றின்னு இருந்த மனசை இப்போ என்ன பண்ணணும்? உள்முகமாக நாம் வந்து இப்போது திருப்பணும். அப்போ தான் இந்த உள்முகமாக திருப்பினா தான் செல்ஃப் என்கொயரி நம்மளால் வந்து பண்ண முடியும். அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபா. அந்தர்முகமாக இனிஷியலாகவே ஆகிட முடியுமா? ஆக முடியாது. பகிர்முகமாக இருந்து அப்புறம்தான் அந்தர்முகமாக வரணும். ஸோ யோகாரூடஸ்ய தஸ்யைவ சமக்காரணம் உச்சியதே. ஸோ என்ன பண்ணணும்? ஆக்டிவிட்டீஸை நாம் வந்து குறைச்சிக்கணும், டிட்டாச் பண்ணிக்கணும். ஷமனா இந்த இடத்துல வந்து சந்நியாசம் லிட்ரலி அப்படின்னா என்ன அர்த்தம்? டியூட்டீஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லேருந்து நாம் வந்து இப்போது நம்மளை குறைச்சிக்கணும். அப்போ தான் என்னால் வந்து செல்ஃப் என்கொயரிக்கு டைமை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ண முடியும். குவாலிட்டி டைம் என்னால் அப்போ தான் கொடுக்க முடியும். அதுதான் வந்து இங்கே சொல்லப்படுறது. நெக்ஸ்ட் ஸ்லோகா நம்பர் 4. யதா ஹினேந்திரியார்த்தேஷு ந கர்மஸ்வனுஷஜ்ஜதே
सर्वसंकल्प सन्यासी योगारूढस्तदोच्यते. ஸோ முதல்ல வந்து பிரவருத்தியில் இருக்கணும், அதுக்கப்புறம் நிவృத்திக்கு வரணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா. முதல்ல எல்லா விதமான டிரான்சாக்ஷன்ஸ்லையும் ஈடுபடணும், அதுக்கப்புறம் ஸ்லோவாக நாம் வித்ட்ராவல் மோடுக்கு போகணும். அப்போ தான் நம்மளால் வந்து ஞான யோகத்துக்கு நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். இப்போ வந்து பேசிக் கொஸ்டின் நமக்கு என்ன வரும் அப்படின்னா, எப்போ வந்து நான் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு தயாராகிட்டேன் அப்படின்னு எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது. இப்போ வந்து ஆக்ஷன்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம், ஓகே. பட் வேதாந்திக் என்கொயரிக்கு நான் எப்போ ரெடி அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ ஏதாவது ஒரு எக்ஸாம்லாம் வச்சு கண்டுபிடிக்க முடியுமா? டெஸ்ட்டு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு. இப்போ அந்த டெஸ்ட்டு வச்சு பாஸ் மார்க் இஸ் 40 அப்படின்னு சொல்லி டெஸ்ட்டு வச்சு கண்டுபிடிக்க முடியுமா? இப்போ காலேஜ்லலாம் நீங்கள் ஒரு ஸ்கூல்லலாம் எக்ஸாம்லாம் எழுதிப்பேன்னு வச்சுக்கோங்களேன், அது ஏதாவது 35 மார்க் 40 மார்க் வாங்கினா பாஸு இல்லை. இப்போ எப்போ பார் ஃபெயிலாகிட்டே இருந்தால் டீச்சர் என்ன பண்ணுவா? ஒழிஞ்சிப்போ அப்படின்னு சொல்லி மார்க்கு போட்டு ஏதோ பாஸ்லாம் பண்ணி விடுவாள்ல. அந்த மாதிரி இப்போ வந்து ஒரு கர்மயோகி எவ்வளவு காலம் கர்மயோகியாகவே இருக்கிறது, இத்தனை வருஷம் அப்படின்லாம் ஏதாவது ஒரு டைம் இருக்கா? ஒரு 18 years 57 days அந்த மாதிரிலாம் வந்து ஏதாவது ஒரு டைம் இது இருக்கா, லிமிட் இருக்கா அப்படின்னா இது எதை பொறுத்து அமையிறது? நான் எவ்வளோ காலம் கர்மயோகம் பண்ணணும் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி அமையிறது? என்னுடைய அந்தக்கரணத்துடைய மெச்சூரிட்டியை பொறுத்து எனக்கு எவ்வளோ மலம் இருக்கோ இல்லையா. ஷட் மலம் இருக்குல்ல, காம குரோத லோப மோக மத மத்சரியம், இதெல்லாம் வந்து நான் பெரிய அமௌண்ட்டில் எடுத்துன்னு வந்திருந்தேன் அப்படின்னா என்ன ஆகும்? கொஞ்சம் டைம் ஆகும் அதெல்லாம் நம்மளை விட்டு போகிறதுக்கு. அங்கம் கலிதம் பலிதம் முண்டம் தசனவிஹீனம் ஜாத்தம் துண்டம். எங்கே கேட்டிருக்கோமா இதை? விருத்தோ யாந்தி கிரஹீத்வா தண்டம் ததபின முஞ்சத் ஆஷா பிண்டம். எங்கே கேட்டிருக்கோம்? பஜகோவிந்தத்தில் கேட்டிருக்கோம். அங்கம் கலிதம், அங்கம்னா நம்மளுடைய லிம்ஸு, அதெல்லாம் என்ன ஆகிடுத்தான்? போயிடுத்து, நஞ்சு போயிடுத்து, ஆல்மோஸ்ட் கான். பலித்தம் முண்டம், தலையெல்லாம் வந்து நரைச்சி போயிடுத்து. தசன விஹீனம் ஜாத்தம் துண்டம், வாயில் வந்து பல்லுலாம் இல்லை. தசன விஹீனம், எதுவுமே பல்லுலாம் போயிடுத்து, கொட்டி போயிடுத்து. அப்படின்னா வயசாகிடுதுன்னு அர்த்தம் இல்லை. நடக்கிறதுக்கு தண்டம், கையில் வந்து அந்த குச்சி வச்சு தான் நடக்கவே முடியறது. ஆனாலும் என்ன போலையாம், ததப்பி அப்படி இருந்தால் கூட ஆஷா பிண்டம் ந முஞ்சதி, ஆசை மட்டும் அந்த பர்சனை விட்டு போகவே இல்லை. தலையில் இருந்த கருப்பெல்லாம் போயிடுத்து, உடம்புல இருந்த சக்தியெல்லாம் போயிடுத்து, பல்லெல்லாம் போயிடுத்து. ஆனால் அவனை விட்டு என்ன போகலை? ஆசை போகலை. அப்போ எப்படி வந்து எவ்வளவு காலம் நான் வந்து கர்மயோகம் பண்ணணும் அப்படின்னு எப்படி வந்து வேதத்தினால ஒரு டைமை வந்து ஸ்டிப்புலேட் பண்ணி சொல்ல முடியும்? இப்படி தானே எல்லாருமே இப்படி தானே இருக்கோம் இல்லை. எவ்வளோ பட்டாலும் புத்தி வருதா நமக்கு அப்படின்னா, இல்லை இன்னொரு வாட்டி நடக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தானே போய் நம்ம வந்து நிற்கிறோம்ல. ஒரு சின்ன பையன் வந்து அவனோட தாத்தா கிட்ட கேட்டானா, தாத்தா நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா அப்படின்னு கேட்டான். அந்த தாத்தா வந்து கேட்டார், ஐ இந்த வயசில் எனக்கு யாரடா பொண்ணு கொடுப்பா? தாத்தா அப்போ கூட தாத்தா வந்து எனக்கு எதுக்குடா கல்யாணம்னு கேட்கவே இல்லை. என்ன கேட்குறார்? ஸோ நாமளே தான் இப்போ வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ நம்மளுடைய மைண்டு வந்து டிட்டாச்சாக இருக்கா?
எது மேலெல்லாம் நம்ம வந்து ஆசையை விட்டுருக்கோம். ஈஸியாக நம்மளால் பலூன் மேலே இருக்கிற ஆசையை விட முடியும். ஆனால் நிஜமாகவே நம்மளால் வந்து நம்மளுடைய ஃபேமிலியில் இருந்துட்டு ஃபேமிலியிலேருந்து டிட்டாச்சாக இருக்க முடியறதா? ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டே ஆஃபீஸ்லேருந்து டிட்டாச்சாக இருக்க முடியறதா? டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டே அதுலேருந்து டிட்டாச்சாக இருக்க முடியறதா? ஸோ யதா ஹி ந இந்திரிய தேஷுஹு இந்திரிய அர்த்தா ந கர்மசு அனுஷஜ்ஜதே. அப்போ ஒரு மெச்சோர் மைண்டு சென்ஸ் ப்ளஷர்ஸில் ரொம்ப அப்சஸ்டாக இருக்காது அப்படின்னு சொல்கிறேன். அர்த்த காமத்தில் அப்சஸ்டாக இருக்காது. யார் இருக்க மாட்டா? ஒரு மெச்சோர்டு மைண்ட் இருக்கிற ஒரு பர்சன். அப்சஷன் அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்சஷன்னா என்ன அர்த்தம்? அந்த விஷயத்தை பற்றியே திருப்பியும் வந்து யோசித்து அதுலேயே மூழ்கி போயிருக்கிறதுக்கு பேர் அப்சஷன். சில பேரால் அவளோட ஃபேமிலியை பற்றி யோசிக்காமல் இருக்கவே முடியாது. சில பேரால் ஆஃபீஸை பற்றி யோசிக்காமல் இருக்கவே முடியாது. சில பேரால் பாலிட்டிக்ஸை பற்றி யோசிக்காமல் இருக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு விஷயத்து மேலே வந்து ஒரு அப்சஷனை நாம் வந்து வச்சுருப்போம். கிளாஸ் மேலே யாருக்குமே அப்சஷன் வரவே வராது. சில பேர் என்ன சொல்வா? கார்த்தால இன்னைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட்? தூங்க போகும்போது கேட்பா, நாளைக்கு கார்த்தால எனக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்கும்? சரி இது அப்படின்னு சொல்லியிருப்பான். அந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கையலம்பின உடனே என்ன கேட்பா? இன்றைக்கி என்ன லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன டின்னர்? அப்போ ஆல் த டைம் அர்த்த காம எப்போவுமே வந்து அது பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிற பர்சன்ஸ் இருக்கால்ல. இந்த சாப்பாடு ஒரு ஏதாவது ஒரு மியூசிக்கு இந்த மாதிரியே யோசிச்சுட்டு இருக்கிற பர்சனுக்கு வேதாந்தா அப்பீலே ஆகாது. ஏன்னா அவளுக்கு கேட்குறதெல்லாம் கிடச்சிட்டே இருக்கும். எப்போ அவள்லாம் வருவா வேதாந்தத்துக்கு அப்படின்னா எப்போ வந்து தான் கேட்குறதெல்லாம் கிடைக்காம போகிறதோ அப்போ தான் இன்னொரு உலகம் இருக்குது அப்படிங்கிறதே அவளால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இங்கே வந்து மெச்சூரிட்டி வர வரைக்கும் நாம் வந்து இதை பண்ணணும். வாட் இஸ் மெச்சூரிட்டி அப்படின்னா, அந்த இந்திரியம் இருக்குல்ல, சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு நாம் அடிமையாகாமல் இருக்கிறதுக்கு பேர் மெச்சூரிட்டி. இந்திரியார்த்தேஷு ந அனுசஜ்ஜதே. அந்த சென்ஸ் ப்ளஷர்ஸ் எல்லாம் வேணும்னு கிரேவ் பண்ணாமல் இருக்கிறது. இப்போ வந்து அது வந்து என்னை அப்படியே அட்ராக்ட் பண்ணாதானா? அட்ராக்டெல்லாம் பண்ணும். இப்போ வந்து நம்மளுக்கு முன்னாடி ஒரு குலோப் ஜாமுனை கொண்டு வந்து சுட சுட வச்சானா அது நம்மளை அட்ராக்ட் பண்ணுமா பண்ணாதா? நல்லா பண்ணும். இப்போ சப்போஸ் நம்ம வந்து ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தால் என்ன பண்ணணும்? அது என்னை அட்ராக்ட் பண்ணாலும் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் எனக்கு? சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்து வராது, அதனால நான் சாப்பிடாமல் இருக்கேன் அப்படின்னு என்னுடைய சென்ஸ் ஆர்கனுக்கு நான் மாஸ்டராக இருக்கணும். இப்போ வந்து அதை வெறுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் அதுக்கு நான் மாஸ்டராக இருக்கணும். சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு நான் மாஸ்டராக இருக்கணும். இப்போ இந்த பலூன் எக்ஸாம்பிளே தான். இப்போ வந்து சின்ன வயசில் வந்து பலூனை வச்சுட்டு விளையாடி இருப்போம். சின்ன வயசில் பலூன் அப்படிங்கிறது நம்மளெல்லாம் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விஷயம். அந்த ஒரு பலூன் வாங்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். அது வாங்கி அது உடையாமல் வேற பத்திரமா பார்த்து அது இன்னொருத்தரோட வேற ஷேர் பண்ணிலாம் விளையாடணும். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இப்போ சப்போஸ் உங்களை வந்து உங்களோட பேரனோ பேத்தியோ பலூன் விளையாட கூப்பிடுறான்னு வச்சுக்கோங்க, போவேலா மாட்டேலா? ஐயோ, பலூனை பார்த்தா திருப்பி எனக்கு சின்ன வயசில் நான் எப்படி அப்சஸ்டாக இருந்தேனோ அது எனக்கு ஞாபகத்துக்கு வந்துடும், அதனால இந்த பலூனெல்லாம் நான் இனிமேல் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோமா? இல்லைன்னா பலூன் விளையாட போவோமா? கண்டிப்பாக போய் ஜாலியாக விளையாடும். இப்போ சப்போஸ் நீங்கள் விளையாடிகிட்டே இருக்கும்பொழுது இப்படி தட்டி தட்டி விளையாடுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ பாயிண்ட்ஸ்லாம் வச்சு விளையாடுறேன், நீங்கள் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ யாரும் திடீர்னு வந்துட்டா அவங்க அதுக்கு உங்களை பார்க்குறதுக்கு, நீங்கள் வந்து ஜெயிக்கிற இதில் இருக்கேள். அப்போ வந்து இவா வேற வந்துட்டா, நான் வேற இந்த கேமில் வந்து இப்போது ஜெயிச்சுட்டு இருக்கேன், இவா ஏன் தான் வந்தாளோ அப்படின்னு வந்து வெறுப்பு காட்டுவேளா அப்படின்னா அதுவும் பண்ண மாட்டேன் இல்லையா? அந்த பலூனுக்கு நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ
அதே வேல்யூ தான் உங்களுடைய எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் பண்ணுற எல்லா டிரான்சாக்ஷன்ஸுக்கும் கொடுக்கணும். ஓவராகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. இப்படி பண்ணுறதுக்கு பேர் வைராக்கியம். இப்போ வேர்ல்டுலி விஷயம் என்னை அட்ராக்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் வைராகியம். ஏன்னா என்னுடைய கோல் அதெல்லாம் விட பெருசாக நான் ஒரு கோலை வச்சுட்டுருக்கும் பொழுது இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் என்னை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு பேர் மென்டல் மெச்சூரிட்டி. ந அனுசட்சத்தே, நாட் டெம்ப்டட் பை அப்படின்னு அர்த்தம். அட்டாச்மெண்ட் இல்லாமல். அதனால கர்மசு அப்படின்னா இந்த இடத்துல கர்மா அப்படின்னு அர்த்தம். அந்த அர்த்த காமத்தை அடையறதுக்கு நான் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டால் தானே அந்த அர்த்த காமத்தை என்னால் அடைய முடியும். ஸோ அதனால் அந்த கர்மா மேலேயும் எனக்கு அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. அந்த கர்மா பண்ணி எனக்கு கிடைக்க போகிற அந்த இந்திரிய விஷயங்கள் இருக்கே அது மேலேயும் எனக்கு அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. அப்படி யார் இருக்காளோ அந்த பர்சன் தான் மெச்சோர்ட் பர்சன். அப்படின்னா இந்த பர்சனுக்கு நேச்சுரலாக எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்? தர்ம மோக்ஷத்தில் இந்த பர்சனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். மோக்ஷ புருஷா, இன்ஃபேக்ட் தர்மத்தை விட அந்யத்ர தர்மாத் அந்யத்ர அதர்மாத், மோக்ஷ புருஷார்த்தத்தில் தான் இந்த பர்சனுக்கு இப்போது இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு மெச்சூரிட்டி வந்துடுதா வரலையா அப்படின்னு எதை வச்சு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா டிட்டாச்சாக இருக்கேளா இல்லையா, அதுதான் லிட்மஸ் டெஸ்ட்டு. அந்த பர்சன் தான் சர்வ சங்கல்ப சந்நியாசி அப்படின்னு இங்கே கிருஷ்ணர் சொல்கிறார். ஸோ நாம் அந்த மென்டல் மெச்சூரிட்டி நமக்கு வந்துடுதா அப்படிங்கிறதை நாம் தான் ஒருத்தரும் செக் பண்ணிக்கணும். இப்போ சந்நியாசியை பற்றி நீங்கள் யோசித்து பார்த்தேன் அப்படின்னா, சன்னியாசி ஆகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் அவருடைய ஃப்யூச்சரை பற்றி கவலைப்படுவாரா? அவர்கிட்ட ஒன்றுமே இல்லைல்ல. ஆனால் நம்மக்கிட்ட எல்லாமே வச்சுட்டு நாம் நம்மளுடைய ஃப்யூச்சரை பற்றி கவலைப்படுறோம். அப்போது நம்மளுடைய மைண்டுக்கு இன்னும் மெச்சூரிட்டி வரலை அப்படிங்கிறத நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ யோகா ரூடஸ் ததோச்சியதே, அவனே சந்நியாசி. யார் கர்மயோகியோ அவனே சந்நியாசி. ஏன் அவனை சந்நியாசின்னு சொல்கிறோம்? அவன் ஃப்யூச்சரை பற்றின ஆங்ஸைட்டியை தியாகம் பண்ணினவன். ஏன்னா அவன் பண்ணுறது தான் கர்மயோகம். அதனால அவனை கிருஷ்ணர் இங்கே க்ளோரிஃபை பண்ணுறார். நெக்ஸ்ட் ஸ்லோகம் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸ்லோகா நம்பர் 5. உத்தரேதாத்மனாத்மானம் நாத்மானமவசாதயேத் ஆத்மைவ ஹ்யாத்மனோ பந்துः ஆத்மைவ ரிபுராத்மனः. இப்போ போன ஸ்லோகத்தோட பகிரங்க சாதனா ஓவர். ஸோ பகிரங்க சாதனாக்கு சமத்துவம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அந்த சமத்துவத்தை நாம் என்ஜாய் பண்ணணுன்னா நாம் பண்ண வேண்டிய சாதனா கர்மயோகம். அப்போ இந்த ஸ்லோகத்தில் இன்னும் 2 பகிரங்க சாதனா சொல்கிறார். பகிரங்க சாதனா முடியலை, சாரி. பகிரங்க சாதனாவே இன்னும் 2 சாதனாவை பற்றி இங்கே சொல்கிறார். ஒன்று பிரயத்தனம், செல்ஃப் எஃபர்ட். இப்போ நம்ம எல்லாருக்கும் ஃப்ரீ வில் அப்படின்னு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? நம்மளுக்கு அந்த டிசைடிங் கெப்பாசிட்டி இருக்குது. இது பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிற அந்த முடிவு பண்ணுற அந்த கெப்பாசிட்டி இருக்குல்ல, அதுக்கு பேர் ஃப்ரீ வில் அப்படின்னு பேர். அந்த ஃப்ரீ வில்ல நாம் எப்படி அப்ராப்ரியேட்டாக பயன்படுத்தணும் அதை தான் இந்த ஸ்லோகத்தில் பகவான் ரொம்ப கிளியராக சொல்கிறார். ஏன்னா இந்த ஸ்லோகம் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஸ்லோகம். ஏன்னா விதியா மதியா அப்படிங்கிற கேள்விக்கு கிருஷ்ணர் கொடுக்குற பதில் இந்த ஸ்லோகம். ஆனால் நிறைய பேருக்கு என்ன ஐடியா இருக்குது அப்படின்னா, நான் என்ன பண்ணினாலும் என்னுடைய விதிப்படி தான் எல்லாம் நடக்கும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுற ஒரு குரூப் இருக்குது.
இன்னொரு குரூப் என்ன பண்ணும், விதியாவது ஒன்றாவது எல்லாம் என்னுடைய மதி தான், நான் என்ன பண்ணுறேனோ அதுதான் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. ஸோ 2 குரூப்புமே தப்பு. அப்போ விதியும் இருக்குது, மதியும் இருக்குது. இப்போ நம்ம விதி அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வேதாந்தா லாங்குவேஜில் வாட் இஸ் விதி? பிராரப்த கர்மா. இப்போ பிராரப்த கர்மாவை நாம் டெஃபினட்டாக அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நாம் ஒரு ஆக்ஷன் பண்ணுறோம், அதுக்கான ஒரு ரிசல்ட் வருது அப்படின்னு சொன்னால் அந்த ரிசல்ட்டில் நான் போடுற எஃபர்ட்டும் ஒரு ஃபேக்டர், அப்புறம் என்னுடைய பூர்வ ஜென்ம கர்ம பலனும் ஒரு ஃபேக்டர் அப்படிங்கிறத நாம் வேதாந்தம் அப்படி தான் நமக்கு இங்கே சொல்லி கொடுக்குறது. அப்போ 2யுமே நாம் அக்செப்ட் பண்ணுறோம். இப்போ ஃபேட் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபேட் ஒன்லி ஃபேக்டர் கிடையாது, ஒன் ஆஃப் தி ஃபேக்டர்ஸ். அப்போ இன்னொரு ஃபேக்டர் என்ன அப்படின்னா ஃப்ரீ வில், அதுவும் ஒன் ஆஃப் தி ஃபேக்டர்ஸ். நம்மளுடைய எஃபர்ட் மட்டுமே நம்மளால் எஃபர்ட் மட்டுமே ஒரு ரிசல்ட்டை கொடுத்துடுமானா எஃபர்ட் மட்டுமே ரிசல்ட்டை கொடுக்காதுப்பா, அதை தவிர பாக்கி விஷயங்களும் இருக்குது. ஸோ இது 2யும் நாம் ஞாபகம் வச்சுக்கணும். அதனால தான் ஃபேட்டை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ஃபேட்டையே கூட சாஸ்திரம் 3 விதமாக பிரிக்கிறது. ஒன்று பவர்ஃபுல் ஃபேட், ஒன்று மீடியமாக இருக்கும், இன்னொன்று ஃபீபிளாக இருக்கும். இப்போ பவர்ஃபுல்லாக இருந்தது உங்களுடைய ஃபேட் அப்படின்னா நீங்கள் என்ன தலைகீழே நின்று தண்ணி குடித்தாலும் அதை ஒன்றுமே பண்ண முடியாது. மீடியமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் ஏதாவது பண்ணி அதை வித்ஸ்டாண்டு பண்ணிக்கிற அளவுக்கு நமக்கு சக்தியை டெவலப் பண்ணிக்கலாம். ஃபீபிளாக இருந்தது அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக நம்மளுடைய ஃப்ரீ வில்லை யூஸ் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணலாம். பாக்கி டீட்டெயில்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.